அருள்மிகு கன்னியம்மன் ஆலயம், திருவேமந்திரி மேற்கு கோடி, பிள்ளையார் வளையம், காஞ்சிபுரம். பம்பிங் ஸ்டேஷன் கிட்டன்னு சொல்லுவாங்க. வேவரி ஆற்றங்கரையில் ஒட்டின மாதிரி அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருந்தது. நாளடைவில் அது உபயதாரர்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் விரிவாக பெரியவங்களாம் சேர்ந்து கட்டியிருக்காங்க. மூலஸ்தானம் கன்னியம்மன். அந்த கன்னியம்மனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 7 கன்னிக்கு உண்டான பானை வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பானையிலையும் ஒரு கன்னி வாசம் செய்கிறதா, ஜல வாசம் செய்கிறதா சொல்லி பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள்னு சொல்லிட்டு தனியாக இப்போ கோயில் கட்ட சொல்ல அவங்களுக்கு ஆலயம் அமைச்சிருக்கிறாங்க. பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகேந்திரி, சாமுண்டி. இந்த சப்த கண்ணியில் இப்போது லேட்டஸ்ட்டாக ஜனங்க வராகி எடுத்துன்னு இருக்காங்க. 5வது நாளுக்குரியவங்க அந்த அம்மா, பஞ்சமி திதிக்குரியவங்க தான் வராகி. இந்த வராகி இப்போத்தி சமாச்சாரம் இல்லைங்க. இது ராஜராஜ சோழன் காலத்திலே நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கும். அதாவது வராகியை கும்பிட்டோம்னா ஜெயம் நிச்சயம். அவர் ஒவ்வொரு நாட்டு மேலேயும் போர் தொடுக்க சொல்ல அந்த அம்மாவை வணங்கிட்டு போய் வெற்றி வாகியோட வந்ததாக தான் வரலாறு. அது ரொம்ப காலமாக ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போது சமீப காலமாக வராகி வராகி வராகின்னு எங்கே பார்த்தாலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பன்றி முகமாக இருக்கும் அந்த அம்மா. யார் வழிபட்டாலும் சரி ஜெயத்தை கொடுக்கக்கூடியவங்க, வெற்றியை கொடுக்கக்கூடியவங்க அந்த அம்மா. எந்த காரியத்தை அடைந்தாலும் அந்த காரியம் சீக்கிரம் ஜெயமாகும். அது ரொம்ப விசேஷமானது. பஞ்சமி திதிக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது வராகி தேவி. அந்த கோயிலில் அந்த ஐதீகம் இருக்குது. அந்த கோயிலே இன்னமும் அந்த கன்னியம்மன் கோயிலே பார்த்திங்கன்னா பிருத்தியங்கரா இருக்குது, சரபேஸ்வரர் இருக்குது, லட்சுமி குபேரன் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கின மாதிரி ஆஞ்சநேயர் இருக்குது. இவ்வளவும் அமைந்தது தான் அந்த கன்னியம்மன் ஆலயம். மேற்கு நோக்கின மாதிரி பிள்ளையார் இருப்பார். உள்ளே போயிட்டு நம்ம விநாயகரை அமாவாசைக்கு வந்தீங்கன்னா இங்கே மிளக்காயம் நடக்கும். அதாவது நம்ம வீட்டில் ஒரு பெரிய திஷ்டி சுற்றி போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 மிளகா வச்சு சுற்றி போட்டாங்கன்னா நெடி அப்படி வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக மிளகா சேரும். அதை போட்டு அந்த மந்திரத்தை சொல்லி யாகம் பண்ணுவாங்க. ரவையோட நெடி வராது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ திஷ்டி இருக்குதுன்றது அர்த்தம். அதுதான் ஐதீகம். அது முடிஞ்ச உடனே அங்கே வேண்டுதல் வச்சுட்டு நிறைய பேர் வராங்க. இல்லை வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க, கொள்கிறாங்க, வணங்கிட்டு போகிறாங்க, வளமாக இருக்கிறாங்க. பிருத்தியங்கரா தேவி அமாவாசை தினத்தில் வழிபடுறதுக்கு உகந்த நாள் ஆகும். தனிப்பட்ட முறையிலையும் பண்ணலாம், கூட்டு வழிபாடாகவும் பண்ணலாங்க. கூட்டு வழிபாடுனா நீங்கள் மிளகா வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அதை அவங்க அதில் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் விலகும். நீங்கள் நினைத்தது நடக்கும். பிருத்தியங்கரா தேவி வழிபட மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த மாதிரி 1000 முகங்கள்னு சொல்லுவாங்க. முகம் சிம்ப வடிவத்தில் இருக்கும். சாட்சாத் பத்ரகாளியோட அம்சம், காளியோட அம்சம்தான். காளி, துர்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெற்கு சைடில் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி அமைப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஐதீகம். சரபேஸ்வரர் பரிகாரங்கள் காண முடியாத துன்பங்கள் விலக. ஐயா, நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டுட்டேன், என்னென்ன பரிகாரம் சொன்னாலும் எல்லா பரிகாரம் செஞ்சுட்டேன், ஊராக சுற்றிட்டு வந்துட்டேங்க, இன்னும் சரிப்படலைங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் சரபேஸ்வரர் வழிபட அது உங்களுக்கு மிகுந்த பலன் தரும். சரபேஸ்வரர் இரண்ய சம்மாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரண்ய சம்மாரம் பண்ண சொல்ல நரசிங்க பெருமாளையே அழிச்சிடுறதுக்கு முயற்சி பண்ண சொல்ல, இது இப்படியே போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் போய் ஈசனோட முறையிடுறாங்க. இவர் ரொம்ப கோபம் உக்கிரமாக இரண்ய சம்பாரம் பண்ணி எல்லாரையும் அழிச்சிப்படுறன்னு ரொம்ப வேகமாக இருக்காருங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாங்க,
ஈசங்கிட்ட முறையிட்டோடனே அவர் சரபேஸ்வரரை அவதாரம் எடுத்து முகம் பார்த்தீங்கன்னா செங்க முகமாக இருக்கும். அவருக்கு 2 ரக்கம் இருக்கும். ஒரு ரக்க சூலினி, ஒரு ரக்க வந்து பிரித்யங்கரா. அந்த அந்த அவதாரம் எடுத்து நரசிங்க பெருமாளை வந்து சாந்தப்படுத்தினதாக வரலாறு. அது சரபேஸ்வரர். இவங்க வந்து இடி, மின்னல், இந்த ஏவல் இதெல்லாம் சொல்கிறவங்கலாம் வந்து அங்கே வந்து ராகு காலத்தில் தீபம் போட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கும். லட்சுமி குபேரன் அதாவது வந்து சிவபெருமானை வேண்டி பொற்குவியில் நவநிதிகளை தலைவனாக வந்து குபேர பெருமான் வந்து வரம் பெற்றார். பெருமாளே வந்து அவரோட கல்யாணத்துக்கு குபேரங்கிட்ட கடன் வாங்கினதாகவும் அவர் இன்னும் வட்டி தான் கட்டிங்கிறார் அப்படின்னு வரலாறு சொல்லுவாங்க. வியாபார வளர்ச்சி, குடும்ப செழிப்பு, ஒரு தொழில் துவங்கிறது, இதுக்கெல்லாம் வந்து லட்சுமி குபேரனை வழிபட மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சங்கநிதி, பதுமநிதி, பக்கத்தில் நடுப்புற வந்து மகாலட்சுமி உட்காந்துட்டு இருப்பாங்க. கீழே வந்து குபேரன் அவரோட மனைவி சித்திரலேகாவோட காட்சி கொடுப்பாங்க. வியாழக்கிழமையில் வந்து லட்சுமி குபேரனை வழிபட மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஆலயம் எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப அந்த திசைக்கே உண்டான இடத்துல வடக்கு அதிபதி குபேரன்னு சொல்லுவாங்க. வடக்கு திசையில் அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. வியாழக்கிழமையில் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் இங்கே வர சொல்ல அரச இலையை எடுத்து எனக்கு வியாபார வளர்ச்சி ஏற்பட வேண்டும், உங்களோட எண்ணம் என்னவோ அதை வந்து நீங்கள் அரச இலையில் எழுதி அந்த கடைப்பேரோ இல்லை உங்களோட கோரிக்கை என்னவோ அதை எழுதி அவரோட திருவடியில் வச்சு எடுத்து போய் வீட்டில் பூஜையில் வச்சுருங்க. நிச்சயமாக நடக்கும், நல்லது நடக்கும். வியாழக்கிழமையில் வழிபடுறது மிக விசேஷம். அதேமாதிரி பூச நட்சத்திரத்தில் வழிபடலாம். அவரோட நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் வந்து குபேரனை வழிபடுறது மிகுந்த பலனை கொடுக்கும். குபேரனை வந்து தனியாக வழிபடக்கூடாது, மகாலட்சுமியோடு சேர்த்து தான் வழிபடணும். ஆஞ்சநேயர் வந்து மேற்கு நோக்கின ஆஞ்சநேயர் வந்து மிகுந்த பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வந்து மகர ராசிகள் உள்ளவங்க வழிபட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு. மேற்கு ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப சக்தி அதிகம். அதே போல் இந்த கன்னியம்மன் ஆலயத்தில் மேற்கு பார்த்த ஆஞ்சநேயர் மேன்மையை தருவார்னு சொல்லுவாங்க. மேற்கு பார்த்த ஆஞ்சநேயர் இங்கேயும் அந்த அமையலை, இந்த மேற்கு பார்த்த அமைப்பில் இங்கே இருக்கார். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயன்னு ஒரு 27 முறை பேப்பரில் எழுதுங்க. முடிஞ்ச பேப்பரில் கட்டி மாலையை போடுங்க. வெண்ணெய் சாத்தலாம், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். வெத்தலை மாலை செலுத்தலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயர் பெருமாள். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். பின்னாடி வந்து பம்பிங் ஸ்டேஷன் வெள்ளக்காரன் வந்து நம்ம காஞ்சிரத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணுறது மொத்தம் அங்கே தான். ரேகில் அந்த சேரட் வகையில் வருவானா சொல்லுவாங்க. அங்கே வந்து போய் அவங்க கூட அந்த கன்னியம்மனை வழிபட்டதை சொல்லுவாங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்போன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து வழிபடுவாங்க. அப்படியா, சரி ஓகாட் அப்படின்ட்டு போவாங்க. சொல்ல கேள்வி. ஓகே சார். ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பரிகாரங்கள் காண முடியாத துன்பங்கள் விலக சரபேஸ்வரர் வழிபாடு மிகவும் உன்னதமானது. ஓம் கேம் காங்கம் பிராணகிரகாஷி உம்பட் சர்வ சத்ரு சம்பாரணாய சர்வ சாலுவாய பட்சி ராஜாய சர்வ ரட்சகராய உம்பட் சுவாகா. அது மந்திரம். எப்பேற்பட்ட பரிகாரம் காண முடியாத துன்பமாக இருந்தாலும் ராகு காலத்தில் வந்து இங்கே தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் அந்த உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓம் சரபேஸ்வராய நம.